Daily. Taste the Daily. உலக வெப்பமயமாதல் என்கிறீர்கள், இங்கு பனி பொழிகிறது, நீங்கள் கூறுவதே தவறு என்று ஒருமுறை ட்ரம்ப் பேசியிருப்பார். ட்ரம்ப் காலநிலையின் ஆபத்தை உணராதவர் என்பதை அவரது இந்த கூற்று மூலமே எச்சரிக்கிறார்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். அமெரிக்காவின் 47வது அதிபராக ஜனவரி 20ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றுக் கொண்ட ட்ரம்ப் தனது முந்தைய ஆட்சி காலத்தின் இறுதியிலேயே பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். ஆனால் அப்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் தற்போது மீண்டும் அதிபராக பதவியேற்றவுடன் அதிகாரப்பூர்வமாக பாரிஸ் பருவநிலை மாற்றம் ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதற்கான உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார். இது சர்வதேச அளவில் விவாத பொருளாக மாறியுள்ளது. புவி வெப்பமயமாதலை தடுப்பதற்கு உலக நாடுகள் பெரும் முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்ற சூழலில் வளர்ந்த நாடான மற்றும் அதிக அளவு கார்பன் மாசு ஏற்படுத்தும் நாடான அமெரிக்கா தற்போது பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள முடிவு புவி வெப்பமயமாதலை எதிர்த்து போராடும் மற்ற உலக நாடுகளின் முயற்சிகளுக்கு பெரும் பின்னடைவாக அமைவது மட்டுமின்றி புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்துவதிலும் பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தும் சூழலியல் ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுவதுடன் அதிபர் ட்ரம்பை நோக்கி பல கேள்விகளை எழுப்பியுள்ளனர். அதிபர் ட்ரம்பின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக சூழலியல் ஆர்வலர்கள் பல கேள்விகளை முன்வைத்துள்ளனர். குறிப்பாக அமெரிக்க அதிபர் பதவியேற்பு நிகழ்ச்சி அமெரிக்க நாடாளுமன்ற கட்டடத்தின் வெளி வளாகத்தில் தான் வழக்கமாக நடைபெறும். ஆனால் இந்த முறை உள்ளரங்கில் விழா நடைபெறுவதற்கான காரணம் என்ன? அங்கு நிகழும் கடும் குளிர்தானே இதற்கு காரணம்? புவி வெப்பமயமாகுதல் தான். கடந்த 40 ஆண்டுகளில் முதல் முறையாக உள்ளரங்கில் பதவியேற்பு விழா நடைபெற்றுள்ளது என்றால் பருவநிலை மிகவும் மோசமடைகிறது என ட்ரம்ப் புரிந்து கொள்ள வேண்டும் என எச்சரிக்கிறார்கள். அதேபோல் மின்சார வாகனங்கள் கட்டாயம் என்ற உத்தரவை ரத்து செய்து மக்கள் அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ற வாகனங்களை பயன்படுத்தலாம் என ட்ரம்ப் தனது முதல் நாளிலேயே தெரிவித்திருப்பது மக்களின் விருப்பத்திற்காக செயல்படுகிறார் என பார்ப்பதை விட உலக அளவில் அதிகம் எரிசக்தி பயன்படுத்தும் அமெரிக்கா புவி வெப்பமயமாதலை தடுக்க அமெரிக்கா எடுத்த முன்னெடுப்புகளுக்கு முட்டுக்கட்டையாக மாறியுள்ளது. மேலும் முந்தைய அதிபர் பைடன் ஆட்சியில் அமல்படுத்தப்பட்ட சுற்றுச்சூழல் ஒழுங்குமுறைகளை மாற்றுவதற்காக தேசிய ஆற்றல் அவசர நிலையை அறிவித்த ட்ரம்ப் அமெரிக்கா எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆராய்ச்சியில் புதிய யுகத்தை தொடங்குவதாகவும் பேசியதுடன் எண்ணெய் மற்றும் எரிவாயுவிற்காக "We will drill baby drill" என இதற்கு முன் விதிக்கப்பட்டிருந்த விதிமுறைகளை தற்போது தளர்த்தியுள்ளார். அண்மையில் கலிபோர்னியாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீக்கு பைடனின் நிர்வாகம் சரியில்லை என்பதின் வெளிப்பாடு என ட்ரம்ப் விமர்சித்திருந்த நிலையில் தற்போது ட்ரம்ப் பருவநிலை மாற்றத்திற்கான ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறியிருப்பதுதான் தவறான நிர்வாகம் என சூழலியலாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டுத்தீ, வாஷிங்டன் உறைபனி, சூறாவளி போன்றவை காலநிலை மாற்றத்தின் பாதிப்புதான் என்பதை ட்ரம்ப் உணராத வரை காலநிலை முன்னெடுப்புகள் வேகமெடுக்காது என்பதே சூழலியலாளர்களின் கருத்தாக உள்ளது. Taste the Daily.